ஆகஸ்ட் 3. புனித வால்தியோப். செயின்ட் வால்தியோப். பிறப்பு: புனித வால்தியோப் கிபி 1095 முதல் 1100 காலப்பகுதியில் இங்கிலாந்தின் அரச குடும்பப் பின்னணியில் பிறந்தார். அவரது தந்தை சைமன் தே செலிஸ் நார்தாம்ப்டன் பிரபுவாக இருந்தார். அவரது மோட் ஆஃப் ஹண்டிங்டன் ஸ்காட்லாந்து அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். இளமைப் பருவம்: சிறுவயதிலிருந்தே இறைபக்தி, ஜெபம் மற்றும் நல்லொழுக்கத்தில் வளர்ந்தார். அரச குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் உலக புகழையும் செல்வத்தையும் விரும்பாமல் இறைவனுக்காக வாழ விரும்பினார். துறவற வாழ்க்கை: முதலில் இங்கிலாந்தில் உள்ள ஒரு மடாலயத்தில் துறவியாக சேர்ந்தார். பின்னர் ஸ்காட்லாந்தின் புகழ் பெற்ற மெல்ரோஸ் மடாலயத்திற்கு வந்து சிஸ்டர்சியன் துறவற ஒழுங்கில் இணைந்தார். அவரது பணிவு, கீழ்ப்படிதல் மற்றும் கடுமையான ஆன்மீக ஒழுக்கம் அனைவரையும் கவர்ந்தது. பணியாற்றியது: கிபி 1148 மெல்ரோஸ் மடாலயத்தின் அபாட்டாக நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையில் மடாலயம் ஆன்மீக வளர்ச்சியிலும் ஏழைகளுக்கான சேவையிலும் சிறந்து விளங்கியது. துறவிகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்தார். புனித வாழ்க்கை: தினமும் நீண்ட நேரம் ஜெபத்தில் ஈடுபட்டார். ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்கு உதவி செய்தார். தாழ்மையுடனும் அன்புடனும் அனைவரையும் நடத்தினார். கடவுளின் சித்தத்தின்படி வாழ்வதே வாழ்க்கையின் நோக்கம் என்று போதித்தார். இறப்பு: கிபி 1159 ஆகஸ்ட் 3 அன்று அவர் அமைதியாக இறைவனடி சேர்ந்தார். அவரது உடல் மெல்ரோஸ் மடாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. புனிதராக மதிப்பு: அவரது கல்லறையில் பல அருள்கள் மற்றும் அதிசயங்கள் நிகழ்ந்ததாக மக்கள் நம்பினர். அதனால் அவர் திருச்சபையில் புனிதராக போற்றப்பட்டார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள்: இறைவன் மீது முழு நம்பிக்கை, தாழ்மை, ஏழைகள் மீது இரக்கம், ஜெப வாழ்க்கை, பிறருக்குச் சேவை செய்யும் மனப்பான்மை. சுருக்கம்: புனித வால்தியோப் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உலகப் பெருமையை துறந்து இறைவனுக்காக வாழ்ந்தார். மெல்ரோஸ் மடாலயத்தின் அபாட்டாக இருந்து ஜெபம், தாழ்மை, அன்பு மற்றும் சேவையின் மூலம் எண்ணற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினார். இன்று வரை அவர் கிறிஸ்தவ உலகில் புனித வாழ்வியல் எடுத்துக்காட்டாக நினைவுகூரப்படுகிறார்.